எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இது உங்களுக்கு பிடிச்சமான வி அண்ட் டேட்டா சேனல். இன்றைக்கி நம்ம பைத்தானில் டியூப்பிள் அண்ட் செட்ஸ் எப்படி கோட் பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு வாங்க எல்லாரும் வீடியோக்குள்ள போகலாம். முன்னாடியே சொன்ன மாதிரி இன்றைக்கி நம்ம டியூப்பிள் அண்ட் செட்ஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோட் பண்ணி சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம டியூப்பிள் மட்டும் எடுத்துப்போம். ஓகே, இப்போ டியூப்பிள் நான் என்னன்னு முன்னாடி பார்த்துருக்கோம். சரிங்களா? இப்போ டியூப்பிளில் வந்து நம்ம ஒரு கேர்லி பிரேசஸோ இல்லை வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டோ எதுவுமே கொடுக்க தேவையில்ல, டைரெக்டாக கொடுக்கலாம். சரிங்களா? ஒரு வேல்யூ, இன்னொரு வேல்யூ, அப்புறம் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? கொடுத்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு வேல்யூ டி ஆஃப் 0, ஏன்னா டீக்கு தான் இப்போ அந்த டியூப்பில் டீயை தான் டியூப்பில் கன்சிடர் பண்ணுறோம். அப்போது டி ஆஃப் 0ங்கிறது ஃபஸ்ட் எலிமெண்ட் பார்ப்போம். இது வந்து செகண்ட் எலிமெண்ட் அப்படின்னா 0, 1, 2 இந்த ஸ்ட்ரிங் பார்ப்போம். இப்போ டீன்னு கொடுத்தோன்னா ஃபுல் டியூப்பிளுமே பார்ப்போம். ஃபுல் டியூப்பிளே பார்ப்பாவும் எப்படி ஆகும்னா கேர்லி பிரேசஸ்குள்ளே வராது. சரிங்களா? ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே வராது. எதுக்குள்ளே வரும்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் பிரேசஸ்குள்ளே தான் வரும். ஓகேங்களா? ரவுண்ட் ப்ராக்கெட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, வெறும் ப்ராக்கெட்ஸ்குள்ளே தான் வரும். இப்போ அதை பார்க்கலாம். இப்போ ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா டி ஆஃப் 0ங்கிறது ஃபஸ்ட் எலிமெண்ட்டு, டி ஆஃப் 2ங்கிறது தேர்ட் எலிமெண்ட்டு, அப்புறம் டீங்கிறது ஃபுல் டியூப்பிளுமே. தெரியுதா உங்களுக்கு? ப்ராக்கெட்ஸ்குள்ளே வந்திருக்கு. அப்போது நீ எப்படி கொடுத்தாலுமே ப்ராக்கெட்ஸ்குள்ளே கொண்டு வந்துடும். அதுதான் டியூப்பிளோட ஸ்ட்ரக்சர். ஓகே, இப்போது ஒரு டியூப்பில் இன்னொரு டியூப்பிள்குள்ளே பாஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? அதுதான் இங்கே டீயை வந்து பாஸ் பண்ணிவிட்டு அது இல்லாமல் இன்னொரு டியூப்பிள் வேல்யூ கொடுக்குறோம். ஒரு வந்து நெஸ்டட் டியூப்பிள் மாதிரி. சரிங்களா? ஒரு டியூப்பிள் கொடுத்துட்டு அதுக்குள்ளே இன்னொரு டியூப்பிளும் வைக்கிறேன். ஓகேங்களா? அதுதான் 1, 2, 3, 4, 5. இப்போது இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். தெரியுதுங்களா? ஒரு டியூப்பில் ஆல்ரெடி இருக்குது, இன்னொரு டியூப்பிள்னு இருக்குது, அதுவே ஒரு டியூப்பில் கன்சிடர் ஆகுது. அப்போது இது நெஸ்டட் டியூப்பிள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு நீங்கள் நம்ம பழைய வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா டியூப்பிள் இம்மியூட்டபிள்னு சொல்லுவோம். இம்மியூட்டபிள்னால் நம்ம வேல்யூஸை சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்ஸ் அது டியூப்பிள் ஜென்ரேட் ஆகிடுச்சு அப்படின்னா அதோட வேல்யூஸை நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ சேஞ்ச் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நான் இங்கே இந்த கோட் கொடுத்தவொடனே இப்போ என்ன பண்ணுறேன், 0th வேல்யூ டீயில் ஆஃப் 0க்கு இந்த 888 வேல்யூ கொடுக்குறேன். அது என்ன இங்கே கர்சர் வச்சாவே தெரிஞ்சிடும். டியூப்பிள்ஸ் டோன்ட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட் அப்படின்னா அசைன்மெண்ட் ஆகாது அப்படிங்குது. இப்போ இதை பிரிண்ட் பண்ண நான் எரர் அடிக்கும். பாருங்க, டியூப்பிள் ஆப்ஜெக்ட் டஸ் நாட் சப்போர்ட் ஐட்டம் அசைன்மெண்ட். ஓகேங்களா? ஒன்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டோம், ஒரு டியூப்பில் ஜென்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஐட்டமை திருப்பி ரீஅசைன் பண்ண முடியாது. ஓகேங்களா? பட் நல்லா புரிஞ்சுங்க, பட் டியூப்பிள்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் ஒரு லிஸ்ட்டாக இருக்குது, டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கலாம். அந்த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நம்ம ரீஅசைன் பண்ண முடியும். ஆப்ஜெக்ட்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல் டியூப்பிள். ஓகேங்களா? அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 லிஸ்ட் இருக்குது. இந்த ஒரு லிஸ்ட்டு, இந்த ஒரு லிஸ்ட்டு. இப்போது இந்த லிஸ்ட்டில் V1ங்கிறது இது 0th வேல்யூ, இது ஃபஸ்ட்டு வேல்யூ. அப்போது இந்த லிஸ்ட் எடுக்கிறேன், அதில் ஃபஸ்ட்டு வேல்யூ 3ங்கிறத எடுக்கிறேன். எடுத்துகிட்டு அதுக்கு 22ங்கிறத பிரிண்ட் பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணுறேன் வேல்யூவை. சரிங்களா? அப்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அப்போது ஐட்டம் அசைன் ஆகுதா இல்லைன்னு பார்த்துடலாம். சரிங்களா? இப்போ டியூப்பில் சேஞ்ச் பண்ணல, டியூப்பிள்குள்ளே இருக்கிற ஒரு ஆப்ஜெக்ட் தான் சேஞ்ச் பண்ணுறோம். டியூப்பிள்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் சேஞ்ச் பண்ணுறோம். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ பாருங்கள், பிரிண்ட் பண்ணுறேன். ஒரு டியூப்பிள், அதுக்குள்ளே 2 லிஸ்ட் ஆப்ஜெக்ட் இருக்குது. சரிங்களா? அந்த லிஸ்ட் ஆப்ஜெக்டில் இந்த 3ங்கிற வேல்யூவை 22 சேஞ்ச் பண்ணுறேன். சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள், ப்ராப்ளமே இல்லாமல் சேஞ்ச் ஆகிடுச்சு. ரைட்டுங்களா? அப்போது டியூப்பிள் இம்மியூட்டபிள், டியூப்பிள்குள்ளே இருக்கிற ஆப்ஜெக்ட்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் அதை நம்ம சேஞ்ச் பண்ண முடியும். தெரிஞ்சுக்கணும் ஃபுல்லாக. ஓகே, இப்போ செட்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ பேஸ்கெட், நீங்கள் போன வீடியோ நம்ம லிஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் க்ரியேட் பண்ணியிருப்போம். ஒரு பேஸ்கெட்டுன்னு க்ரியேட் பண்ணி அதில் ஆப்பிள் ஆரஞ்சுன்னு க்ரியேட் பண்ணியிருப்போம். ஆனால் இதுக்கு ஒரு ஸ்மால் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நல்லா ஒத்து கவனிச்சுன்னா அது தெரியும். அங்கே வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துருக்கோம், ஃப்ரூட்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். பட் ஆனால் ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பேராந்தசிஸ் கொடுத்துருக்கோம். தெரியுதுங்களா?
கேர்லி பிரேசஸ் கொடுத்துருக்கோம். கேர்லி பிரேசஸ் கொடுத்துருக்கோம். நல்லா தெரியுதா? ஸோ இப்படி கொடுத்தீங்கன்னா செட்டாக கன்சிடர் பண்ணிக்கும். ஓகே, அதை ஃபுல்லாக பிரிண்ட் பண்ணுறோம். ஆரஞ்சுங்கிற வேல்யூ இருக்கான்னு பார்க்குறோம் பேஸ்கெட்டில். அப்புறம் இந்த எஸ்டிஎஃப்ஜி அப்படிங்கிற வேல்யூ பேஸ்கெட்டில் இருக்கான்னு பார்க்குறோம். இப்போ வந்து ஃபுல்லாக பிரிண்ட் ஆகிடுச்சு. செட்ஸு பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் வேல்யூஸ் எடுக்காது. அதுக்கு ஆதாரம் தான் இது. இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன், ஆப்பிள் 2 தடவை கொடுத்துருக்கேன், ஆரஞ்சு 2 தடவை கொடுத்துருக்கேன். ஓகே, பியர் ஒரு தடவை, பனானா ஒரு தடவை கொடுத்துருக்கேன். பட் ஆனால் பிரிண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா செட்டாக கன்சிடர் ஆகும்போது அது வந்து கேர்லி பிரேசஸ்க்குள்ளே பிரிண்ட் ஆகும். அவள் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு வந்திருக்கு, ஆப்பிள் வந்திருக்கு, பனானா வந்திருக்கு, பேர் வந்திருக்கு. 2 தடவை ஆப்பிள் வரல, 2 தடவை பனானா வரல. 2 தடவை ஆப்பிள் வரல, 2 தடவை ஆரஞ்சு வரல. ரைட்டுங்களா? இதே நம்ம செட்டாக லிஸ்ட்டில் கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக பிரிண்ட் ஆகும். அதுவும் ஆரஞ்சு இருக்கான்னு பார்த்துருக்கேன், ட்ரூ இருக்குது. எஸ்டிஎஃப்ஜிங்கிற வேல்யூ இருக்கான்னு பார்க்குறேன், இல்லை. சரிங்களா? அதனால் ஃபால்ஸ். இப்போது செட்டுன்னு ஒரு கீவேர்டை வச்சு, ஓகேங்களா, ஒரு ஃபங்க்ஷனை வச்சு செட்டை க்ரியேட் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே இது எல்லாத்துலேயுமே எடுத்துகிட்டு டூப்ளிகேட் வேல்யூ ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக செட்டு ஜென்ரேட் பண்ணும். அதே மாதிரி இதுவும் தான் டூப்ளிகேட் வேல்யூ ரிமூவ் பண்ணிவிட்டு செட்டை ஜென்ரேட் பண்ணும். இப்போது கடைசியில் இது ஒன்று எக்ஸிட் வச்சுருக்கேன், இங்கே எக்ஸிட் கொடுக்குறேன். இப்போ இது வரைக்கும் பார்க்கலாம். தெரியுதுங்களா? ஆட்டோமேட்டிக்காக டூப்ளிகேட் வேல்யூ ரிமூவ் பண்ணிவிட்டு அதுவே ஒரு செட்டு ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இதே மாதிரி தான் இதுக்கும் பி வேல்யூக்கும் செட்டு ஜென்ரேட் பண்ணியிருக்கு. இப்போது இந்த A-Bங்கிறது எப்படி ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா, இந்த வேல்யூ கிடையாது, இந்த வேல்யூ கிடையாது. இது எப்படி பண்ணால் ஏல இருக்க எல்லா வேல்யூவும் எடுத்துகிட்டு பியில் இருக்கான்னு பார்க்கும். இருந்தால் மைனஸ் பண்ணும், இல்லைனா அப்படியே கொடுத்துரும். சரிங்களா? இப்போது ஏ இருக்குது, அதனால் வராது. பி இங்கே இருக்குது, பி இங்கே எங்கேயுமே இல்லை, அப்போ பி வரும். டி இங்கே இருக்குது, டி இங்கே எங்கேயுமே இல்லை, டி வரும். ஆர் இங்கே இருக்குது, ஆர் இங்கே எங்கேயுமே இல்லை, ஆர் வரும். சி இங்கே இருக்குது, சி இங்கேயும் இருக்குது, ஸோ சி வராது. அப்போ 3 வேல்யூ தான் வரும், பி, டி, ஆர் வரும். ஓகேங்களா? ஆனால் பியில் இருக்க வேல்யூ எடுத்துகிட்டு வருது, ஏல இருக்கிறத மட்டும் மைனஸ் பண்ணி தான் எடுத்து வரும். அதுதான் A-B. சரிங்களா? பிரிண்ட் பண்ணுறேன். சொன்னல பி, டி, ஆர் மட்டும்தான் வரும், மற்ற எந்த வேல்யூவும் வராது. சரிங்களா? ஸோ செட்டு இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகுது. அண்ட் டியூப்பிளும் இப்படி தான் ஒர்க் ஆகுது. இப்படி தான் வந்து நம்ம சின்ன சின்ன ஆப்ரேஷன்ஸ் டியூப்பிள் அண்ட் செட்டை வச்சு பண்ணலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் அல்காரிதம்ஸ் பற்றி பார்ப்போம். அது வரைக்கும் நான் விக்னேஷ். நன்றி.